வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தற்போது சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதாக அமைச்சர் லால்காந்த விமர்சனம். அரசாங்கத்திற்கு எதிராக வலிமையான எதிர்கூட்டணியினை உருவாக்கும் முயற்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்டத்தினர் கவனம். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 2வது அமர்வு நாளை. பிள்ளையான் தொடர்பான சில முக்கிய தகவல்கள் விரைவில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தற்போது சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து வருவதை அமைச்சர் லால்காந்த கடுமையாக விமர்சித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்த நாட்டு மக்கள் வாழ்வதற்கே போராடும் நிலையில் உள்ளார்கள். ஆனால் அவர்களுக்காக சேவை செய்யும் அரசியல்வாதிகள் வாகனங்கள், ஆடம்பர உணவுகள், உடைகள் என்று சுகபோக வாழ்க்கையினை நடத்துகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிகாரிகள் கூட அரசியல் தலைவர்களைப் போலவே ஆடம்பர வாழ்க்கையினை அனுபவிக்கின்றனர். ஆனால் இதன் எதிரொலியாக பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தில் எந்தவித முன்னேற்றமும் தெரியவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றும் மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு திண்டாடுகின்றார்கள். அவர்களின் நலன்களுக்காக வந்த அரசாங்கம் அதன் முக்கியமான நோக்கத்தை மறந்துவிட்டது என்று அமைச்சர் லால்காந்த வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்டத்தினர் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த நோக்கத்துடன் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற உயர்பீட கூட்டத்தில் கூட்டணி அமைப்பது குறித்த விடயம் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. அந்த சந்திப்பின் போது அனைத்து எதிர்க்கட்சிகளுடன் புரிந்துணர்வு அடிப்படையில் ஒத்துழைப்பை வளர்த்துக் கொள்ளும் தேவையும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் நீடித்த விவாதத்தின் பின்னர் இந்த யோசனையை முன்னிறுத்திய உயர்பீடத்தின் ஆலோசனையை சஜித் பிரேமதாச ஓரளவுக்கு ஏற்க தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியலமைப்பு பேரவை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்களின் நியமனங்கள் தொடர்பான கட்டமைப்பை மாற்றுவதற்கான திட்டங்களை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவை தொடர்பான நடைமுறை சிக்கல்கள் காரணமாக இந்த அமைப்புகளின் செயற்பாடுகள் முழுமையாக நிறைவேறவில்லை என்று அரசாங்கம் கருதுகின்றது. இதன் விளைவாக தேவைக்கேற்ப அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டுவரும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது. தற்போதைய அமைப்புடன் ஆளும் அதிகாரிகள் திறமையாக செயல்பட முடியாத நிலை காணப்படுவதாகவும் சில சுயாதீன ஆணைக்குழுக்களின் செயல்பாடுகள் அரசாங்கத்தின் நிர்வாகத்திறனை பாதிக்கின்றது என்றும் அரசாங்க தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் பொருளாதார சிரமங்களுக்கு வாழ்நிலை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். நான் தற்போதைய அரசாங்கத்தை குறித்து எதுவும் சொல்ல விரும்பவில்லை. பொதுமக்களே அதன் சிறந்த மதிப்பீட்டாளர்கள், அவர்களிடமிருந்தே கருத்தை கேட்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அரசாங்கம் பொறுப்பேற்று 7 அல்லது 8 மாதங்களே ஆகியுள்ளன. எனவே அவர்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய 1 ஆண்டு காலமாகும். அதற்கு பிறகு சரியான மதிப்பீடு செய்ய இயலும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய நிலை குறித்து பேசும் அவர், எரிபொருள் மற்றும் நிவாரணப் பொருட்களின் விலைகள் வெகுவாக உயர்ந்துள்ளது. மக்கள் தினமும் உணவுக்கு போதுமான பணம் இல்லாமல் சிரமப்படுகின்றார்கள். வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 2வது நாள் அமர்வு நாளை தொடங்குகின்றது. முன்னதாக இது தொடர்பான சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியரின் அறிக்கைகளை பரிசீலித்த யாழ் நீதவான் நீதிமன்றம் அகழ்வுக்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இதனையடுத்து நாளை முதல் அடுத்து வரும் 15 நாட்களுக்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் முதல் கட்ட அகழ்வின் போது 65 எண்ணிக்கையிலான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் பெண்கள் மற்றும் சிறார்களின் எலும்புகளும் அடங்கியிருந்தன. மேலும் பொம்மைகள், புத்தக பைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மீட்கப்பட்டன. இதேவேளை சமீபத்தில் நடந்த நீதிமன்ற விசாரணையின் போது செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் ஒரு குற்ற செயல் நிகழ்ந்திருப்பதாக தொல்லியல் துறை பேராசிரியர் வ சோமதேவ குறிப்பிட்டிருந்தார். இந்த பின்னணியில் பலரது கவனத்தை பெற்றுள்ள இந்த மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்ட 2வது அமர்வு நாளையுடன் ஆரம்பமாகின்றது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வினிசத்ரி சந்திரகாந்தன் என்று அறியப்படும் பிள்ளையான் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் விரைவில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர், ஏப்ரல் 21 தாக்குதல்கள் குறித்து பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பதை நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது கூறியிருந்தேன். அதன் அடிப்படையில் தற்போது சம்பந்தப்பட்ட தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். இவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றம் மற்றும் சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பிள்ளையான் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே பெறப்பட்ட அல்லது கண்டறியப்பட்ட தகவல்களை நீதிமன்றத்தில் ஆவணமாக சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார்.
மேலும் விசாரணைகள் இன்னமும் நடைபெற்று வரும் காரணத்தால் இதில் கண்டறியப்பட்ட சில விவரங்களை தற்போதைக்கு ஊடகங்களுக்கு வெளியிட முடியாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் உள்ள முன்னணி முதலீட்டு நிறுவனம் ஒன்றில் முக்கிய பொறுப்பில் பணியாற்றி வருகின்றார் என்று அரசியல் மற்றும் ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவர் தற்போது விஸ்டம் ஆப் என்ற நிறுவனத்தில் முதலீட்டு ஆலோசகராக உள்ளதாகவும் தனிநபர் மற்றும் நிறுவனங்களின் நிதி மேலாண்மை பங்குச்சந்தை மற்றும் பத்திர முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல்களும் இதனை உறுதிப்படுத்துகின்றன. 2016 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் தனது செயல்பாடுகளை மேற்கொண்டு வரும் முக்கிய முதலீட்டு நிறுவனமாக கருதப்படுகிறது. தற்போது சுமார் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் மேற்பட்ட முதலீடுகளை நிர்வகித்து வருகின்றது. இந்த நிறுவனம் வழியாக அர்ஜுன மகேந்திரன் சர்வதேச அளவில் பல முன்னணி வணிக வட்டாரங்களோடு தொடர்பில் இருப்பதாகவும் சில விருதுகளை பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இலங்கை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கில் தொடர்புடையவராக காணப்படும் அவர் 2016 ஆண்டு பதவியிலிருந்து விலகிய பின்னர் சிங்கப்பூர் சென்றிருந்தார். அவரை நாடு கடத்த இலங்கை அரசாங்கம் பலமுறை முயன்றும் சிங்கப்பூர் அரசு இதுவரை ஒத்துழைக்க மறுத்துள்ளதால் அவர் அந்த நாட்டில் தடை ஏதுமின்றி வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச மாளிகைக்கு மொட்டு கட்சியினை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் சந்திப்புக்கு சென்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னைய காலங்களில் மொட்டு கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தாலும் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு அளித்தவர்களும் தற்போது மீண்டும் மஹிந்தவுடன் தொடர்பை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. அத்துடன் தற்போதைய எதிர்க்கட்சி தரப்பை சேர்ந்த 2 அல்லது 3 உறுப்பினர்கள் மஹிந்தவுடன் ரகசிய சந்திப்புகளை திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு விஜயராம இல்லத்திற்கு சென்று வந்தவர்கள் ரத்னபுரி, களுத்துறை மற்றும் கொழும்பு மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர்களில் சிலர் மீது வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் மாற்று வழியின்றி மஹிந்தவின் ஆதரவை நாடுவதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் அளிக்கின்றன. மேலும் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டு வரும் இந்த சந்திப்புகள் முக்கிய முன்னோட்ட நடவடிக்கைகளாகவும் பார்க்கப்படுகிறது.